வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பொதுத்தமிழ்ல அலகு 3ல இருக்கிற எழுதும் திறன் அப்படிங்கிற யூனிட் கீழ இருக்கிற ஒரு 4 தலைப்புகள பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துறது, தொடர் வகைகள் என்னென்ன தொடர் வகைகள், நிறுத்தல் குறியீடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னும், ஒருமை பண்பு பிழைய எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற 4 தலைப்புகள் கீழ பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸயே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது கூட டிஸ்கஷன் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது அங்க போய் நம்ம பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டாபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதனோட எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? நிறைய டைப் இருக்கு. நம்ம புக்கில் பார்த்தோம்னா இப்போ தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அந்த வகைகளும் இருக்கு. வினா விடை வகைகள்லாம் அதெல்லாம் வேற டாபிக். அது அடுத்த ஒரு வீடியோஸில் போடுறேன். இதில் சிலபஸில் கொடுத்துருக்கிறது தொடர் வகை அப்படின்னு கேட்டால் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இந்த 4 தான் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. அதனால அதை பேஸ் பண்ணி மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி வருமோ அதெல்லாம் பார்க்கலாம். சிலபஸில் கவர் ஆகிருக்கிற டாபிக் இதான். அடுத்தது ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். ஒருமை பன்மையிலேயே பிழை என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத அதுக்கான சரியான பிழையை அறிந்து தேர்ந்தெடுக்கணும். இதான் சிலபஸில் வர டாபிக். அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா அந்த வார்த்தைகளை படித்து அதோட சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோம்னாவே அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தொடர் வகைங்கிறது பார்க்கலாம். நிறுத்தற் குறியீடுகள் அப்படிங்கிறது அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்தாலும் அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தா தொடர் வகை. தொடர் வகையில் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். இதுதான் முக்கியமாக கொஸ்டின் பேப்பரில் கேட்டுட்டு இருக்கிறது. என்ன தொடர் அப்படிங்கிறதுல 4 வகையில் என்னென்ன வகை வரும் அப்படின்னு பார்த்தா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இது பொருளோட அடிப்படையில் தொடர் 4 வகை தான். செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். இதில் விளைவு தொடர்லேயே மற்ற ஆச்சரியம் குறி எல்லாமே சொல்லுவோம்ல, அது எல்லாமே விளைவு தொடர்லேயே வந்துடும். இது என்னென்னு ஒவ்வொன்றும் பார்க்கலாம். அது இது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ எழுவாய். எழுவாய் அப்படின்னா என்னென்னா ஒரு சொற்றொடர்கள் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்தது தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அதை தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டு எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ யாரை பற்றி சொல்லியிருக்கோம்? எட்வர்டு பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் எழுவாய். சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்தது தான் பெயர் சொல். அமைந்த பெயர் சொல்லத்தான் அது பெயர் சொல்லாத்தான் இருக்கணும். எழுவாய் எப்பவுமே பெயர் சொல்லத்தான் குறிக்கும். ஏன்னா யாராவது ஒரு இப்போ மனிதர்களை பற்றியோ ஒரு விலங்கை பற்றியோ இல்லை பொருளை பற்றியோ தான் பேசுவோம். தேவையில்லாத எதையும் நம்ம பேச மாட்டோம். அதனால பெயர் சொல்லுதான் ஒரு எழுவாயா. அடுத்தது பயனிலை. பயனிலை அப்படிங்கிறது எதுக்காக பேசுகிறோம், அதாவது அந்த சொல் ஒரு எழுவாய் வருது அப்படின்னா அது செய்யறதா அதனோட பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறதுல வந்தான் அப்படிங்கிறத பயனிலை. அது மாதிரி ஒரு தொடரில் பயனிலை நிலைத்து இருக்கும் இடத்த தான் என்னன்னு சொல்றாங்க? பயனிலை அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கனகாம்பரம் பூத்தது. இதுல பூத்தது அப்படிங்கிறதா என்னது? பயனிலை. இதுல பூத்தது அப்படிங்கிறதா பயனிலை. அடுத்தது செயல்படு பொருள். செயல்படு பொருள் அப்படின்னா என்ன? எழுவாயை ஒரு வினையை செய்யறதுக்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்ன அப்படின்னா செயல்படு பொருள். செயல்படுத்துகிற பொருள் தான் செயல்படு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிறதுல இங்கே மீனா அப்படிங்கிறது எழுவாய். இது பெயர் சொல்ல குறிக்குது. சூடினாள் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கிறதுனால இது பயனிலை. இதில் இடையில வர கனகாம்பரம் அப்படிங்கிறதா இங்கே செயல்படும் பொருள். மீனாவை அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்காக பயன்படுற பொருள்காட்டி இது செயல்படும் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்து எழுவாய் பெயர் சொல்லாகத்தான் இருக்கணும். பயனிலை வினைமுற்றாக இருக்கும். எழுவாய் பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை வினைமுற்றா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தோன்றாய் எழுவாய் அப்படின்னா தோன்றாய் எழுவாய்னா என்ன? எழுவாய் வெளிப்படையா வராது. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. படித்தாய் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ படித்தாய் அப்படிங்கிறதுல யாரு படிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல எழுவாய் வெளிப்படையாத வராதனால இதை தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வினை பயனிலை. வினை பயனிலை அப்படின்னா வினைமுற்று பயனிலையாக வந்துச்சு அப்படின்னா அதை வினை பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்தேன். இந்த இடத்துல நான் வந்தேன் அப்படிங்கிறதுல வந்தேன் அப்படிங்கிறது வினைமுற்று. அதனால இது வினை பயனிலை அப்படின்னு சொல்லலாம். பெயர் பயனிலைன்னா பயனிலை பெயர் சொல்லோட முடியும். அதனால இப்போ சொன்னால் கலா அப்படிங்கிறதுல
பயனிலை வந்து கலா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதனால தான் இது சொன்னவள் யாரு அப்படின்னா கலா அப்படின்னு முடிஞ்சங்காட்டி இது வந்து பெயர் பயனிலை. வினா பயனிலைனா விளையாடுபவன் யார்? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கோட முடிஞ்சிச்சு பயனிலை. விளையாடுபவர் தான் பயனிலை. யார் அப்படிங்கிற கொஸ்டினோட முடிஞ்சிருக்கப்போ வினா பயனிலை. சில இடங்களை தவிர்த்து ஒரு சில இடங்கள் தான், மற்ற எல்லா இடங்களுமே எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் மாறி மாறி தான் வரும். இப்போ வந்து கலா படித்தால், கலா புத்தகம் படித்தால் அப்படின்னா புத்தகம் கலாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா கலா இங்க நடுவுல வருவான். அந்த மாதிரி சென்டென்ஸ் மாறினாலும் இங்க தான் வரணும் எழுவாய். முதல்ல, இடையில, இறுதியில எங்க வேணாலும் எழுவாயும் வரும். பயனிலையும் அதே மாதிரி இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அது மாதிரி ஒரு இடத்துல தான் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து தமிழ்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வினை வகைகள். இப்போ வினை வகைகளை தான் வந்து எவ்வகை வாக்கியம் என அறிக அப்படின்னு கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. எவ்வகை வாக்கியம் அப்படிங்கும்போது இங்கே தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது ஒரு 4 வினை தான் வந்து முக்கியமானது. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. ஓகே, தன்வினை அப்படின்னா ஒரு வினையை வந்து செய்தோம் அப்படின்னா அது தன்வினை. இப்போ ஒரு வினையை செய்யறது வந்து தன்வினையும், பிற வினைங்கிறது மற்றவங்களை அந்த வினையை செய்ய வைக்கிறது வந்து பிறவினை அப்படின்னு அர்த்தம். அவன் திருத்தினான் அப்படின்னா அதுல அவன் தான் திருத்துறான், அதனால இது வந்து தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா அவங்க தான் படித்துட்டு இருக்கிறாங்க, அதனால இது வந்து தன்வினைன்னு வரும். இது என்னன்னு வரணும்? தன்வினை அப்படின்னு வரும். பிறவினை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வினையை வந்து செய்ய வைத்தோம் அப்படின்னா தான் அது பிறவினை அப்படின்னு அர்த்தப்படும். எழுவாய் வந்து ஒரு வினையை வந்து செய்ய வைத்துச்சு அப்படின்னா அது பிறவினை அப்படின்னு படும். பிறவினைகள் வந்து வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படும். அது எப்படின்னு பார்த்தோம்னா அவனை திருத்த செய்தான், அவனை வந்து திருத்த செய்தான் அப்படிங்கிறதுல செய்கிறது வந்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இதுல வைத்தார் அப்படிங்கன்னு வரும். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தான், என்ன பண்றாங்க? வருவிக்கிறாங்க. அப்போ வித்தான், வி வருதுல, அந்த மாதிரி இந்த மாதிரி துணை வினைகள் சேர்ந்து பிறவினையில வரும். இந்த மாதிரி செய்யத திருத்த செய்தான், படிக்க வைத்தான், வருவித்தான், இந்த மாதிரிலாம் வந்தா பிறவினைகள். எழுவாயே செய்தது அப்படின்னா அது வந்து தன்வினை. எழுவாய் வந்து ஒரு வினையை செய்ய வைத்தது அப்படின்னா அது வந்து பிறவினை. அடுத்தது வந்து செய்பவரை முதன்மைப்படுத்துற வினை தான் என்னன்னு சொல்றாங்க? செய்வினை அப்படிங்கிறாங்க. யார் செய்யறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்துறது வந்து செய்வினை. செய்யப்படும் பொருளை வந்து முதன்மைப்படுத்துவதா என்னது? செய்யப்பாட்டு வினை. செய்யப்படுற பொருளை முதல்நிலைப்படுத்துவது செயற்பாட்டு வினை. படு என்னும் துணை வினை சொல் செயற்பாட்டு வினை தொடர்ல வந்து சேர்ந்து விடப்படுகிறது. திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு பட்டது அப்படின்னு வரும், அதனால அது செயற்பாட்டு வினை. படு, போல, உன், பெரு துணை வினை சொற்கள் வந்து செயற்பாட்டு வினையா அமைகிறது. படு, போல, உன், பெரு அப்படிங்கிற துணை வினை சொற்கள்லாம் வந்து செயற்பாட்டு வினையா அமைகிறது. எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது அப்படிங்கிற துணை வினைகளும் செயற்பாட்டு வினையா வரும். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ டிஎன்பிசி எப்படி வேணா கொஸ்டின் கொடுப்பான். கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு கொடுத்து செயல்பாடு பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 கூற்றுகளை கொடுத்து சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவான். கொஸ்டின் ஆல்ரெடி சரியா தவறாங்கிற கொஸ்டின் கீழே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதனால நம்ம படிக்கும்போது பேசிக் டீட்டெயில்ஸையும் நல்லா டீட்டெயிலாக படிச்சிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காகத்தான். பொருள் அடிப்படையில் தொடர் 4 வகைப்பட்டுச்சுல. ஃபர்ஸ்ட் செய்தி தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா செய்தியை வந்து தெளிவா கூறும் தொடரை தான் வந்து செய்தி தொடர் அப்படிங்கிறோம். செய்தி தொடர்னா ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க? செய்தி தொடர். அதுவே வந்து வினா தொடர். செய்தி தொடரும் அதே தான் வந்து தனிநிலை தொடரும் இதே மாதிரி தான் வரும். தனிநிலை தொடரும் செய்தி தொடரும் ஒட்டுக்க ஆப்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்க அப்படின்னா இது தனிநிலை தொடர் தான். ஒரே ஒரு எழுவாய் பயனிலை வந்திருக்கு, ஒரு எழுவாய் ஒரே ஒரு பயனிலை வந்திருக்கு. இப்போ கரிகாலன் கண்ணனை கட்டினான் அப்படின்னு மட்டும் வந்திருக்கு, இதனால இது செய்தி தொடர். வினா தொடர் அப்படின்னா ஒருவரிடமிருந்து ஒன்றை வினவுவதற்காக அமையும் தொடரை தான் என்ன சொல்லுவாங்க? வினா தொடர். ஒருத்தர்கிட்ட நாம கேள்வி கேட்கிற மாதிரி அமைந்த தொடர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வினா தொடர். இப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அது ஒரு வினா தொடர். தமிழ்நாட்டின் தலைநகர் எது அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் வந்து என்னது? வினா தொடர் தான். இந்த மாதிரி பதில தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம கேட்கிற கேள்வி தொடர் தான் என்னது? வினா தொடர். அடுத்தது விளைவு தொடர். விளைவு தொடர் தான் வந்து இங்க எப்படின்னா 4 வகையில வந்து விளைவு தொடர்கள் வந்து அமையும். எப்படி அமையும் அப்படின்னா ஏவல். ஏவல்னா கட்டளையிடுறது, இல்லைன்னா ஒன்று செய்ய வைக்கிறது.
அந்த வகையிலையும் வந்து விளைவு தொடர் அமையும். வேண்டல் அப்படின்னா கேட்கறது, வாழ்த்தல், வைதல். வாழ்த்தல் அப்படின்னா அவங்கள புகழ்றது, வையல்னா திட்டுறது. அப்போ இளமையில் கல் அப்படின்னா என்னது, இளமையிலேயே படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏவறது, இளமையிலேயே படி அப்படின்னு. உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா கேட்கறது, ப்ளீஸ் உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துறது, உழவு தொழில. கல்லாமை ஒழிக அப்படின்னா இந்த இடத்துல திட்டுறது. அடுத்தது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் எப்படிலாம் இருக்கும்? உவகை, அச்சம், அவலம், வியப்பு இந்த 4 பொருள்ல வந்து உணர்ச்சி தொடரும் அமையும். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில சொல்ற மாதிரியும், புலி வருகிறது அப்படின்னு பயத்துல சொல்றதும், பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னு சொல்லி அவலப்பட்டு வருத்தப்பட்டு சொல்றதும், மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னு வியப்பா சொல்றதும். இங்க அச்சத்திலயும் ஆன்னு வருது, வியப்புலயும் வருது. இந்த இடத்துல நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சுக்கணும். எது எது அது அச்சப்பட்டு சொல்றாங்களா, வியப்புல சொல்றாங்களா அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதோ தெரியும். ஓகே, அடுத்தது தனிநிலை தொடர். அதாவது தனிநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுவாயோ அல்லது பல எழுவாய்களோ வந்து ஒரு பயனிலை கொண்டு முடிவது தான் என்னன்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலா பாடம் படித்தால், இதுல வந்து மாலா அப்படிங்கிறது எழுவாய், படித்தாளுங்கிறது பயனிலை. அதனால இது என்னன்னா தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதோட கம்பேர் ஆகி வரும்னா தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர், கலவை தொடர். இந்த 3 தான் சேர்ந்து கேட்பாங்க. கொஸ்டின்ல வந்து எவ்வகை தொடர் அப்படின்னா தனிநிலை தொடரா, தொடர்நிலை தொடரா, கலவை தொடரா, இப்படித்தான் கேள்வி வரும். அடுத்தது தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர் அப்படின்றது கூட்டு வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். எழுவாய் வந்து ஒண்ணுதான் வரும், ஆனா அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பல பயனிலைகளை சேர்த்து ஒரே வாக்கியத்துல சொல்றதா என்ன அப்படின்னா தொடர்நிலை தொடர் அல்லது கூட்டு வாக்கியம். பாரதியார் சிறந்த கவிஞர். பாரதியார் வந்து சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பெரிதும் விரும்பினார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாரதியாரை பத்தி தான். பாரதியார் கவிஞர்னு சொல்லியிருக்கோம், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை விரும்பியவர் அப்படின்னு சொல்லி ஒரே வாக்கியத்துல 3 பயனிலை பத்தி சொன்னதுனால இது வந்து என்னன்னு சொல்லணும், தொடர்நிலை தொடர் அல்லனா கூட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லணும். பாரதியாருங்கிறது எழுவாய், இந்த வாக்கியம் ஃபுல்லா பாரதியாரை பத்தி தான் சொல்லுது, ஒரே ஒரு எழுவாயை பத்தி தான் சொல்லுது. அப்போ இது என்னன்னா தொடர்நிலை வாக்கியம், தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநிலைனா ஒரு எழுவாயி இல்லைன்னா 2 எழுவாய்கள் வரலாம், எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பயனிலை பத்தி தான் பேசும். ஆனா தொடர்நிலைனா ஒரு எழுவாய் வந்து பல பயனிலைகளை பேசும் ஆப்போசிட்ல. அடுத்து கலவை தொடர் அப்படின்னா ஒரு தனிநிலை தொடரானது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களோட வருவதா என்னன்னா கலவை தொடர். கலவை தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. இந்த இடத்துல வந்து 2 வாக்கியங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து வரும். இங்க வந்து டிஃபரன்ஸ் தெரியும், கமா கொடுத்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கலவை தொடர்ல அந்த மாதிரி கமாலாம் வராது. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, அப்படிதான். மாதவி நடனம் ஆடிய போது கோவலன் கண்டு களித்தான். இங்க ஆள் போது அப்படிங்கிற இணைப்பு துணை வினைகள் வரும். ஆள் போது அப்படிங்கிற துணை வினைகள் வர்றதுனால இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து கலவை தொடர். வீசியதால், ஆடிய போது அப்படின்னு இணைப்பு சொற்கள் துணை வினைகள்லாம் வர்றதை வச்சு இது என்னன்னு சொன்னா கலவை தொடர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது நேர்கூட்டு. நேர்கூட்டு அப்படின்னா என்ன, ஒரு செய்தியே இல்லைன்னா தொடரை வந்து அவங்க சொல்ற மாதிரியே சொல்றது என்ன அப்படின்னா அது வந்து நேர்கூட்டு. ஒரு தொடரை யார் கூறுகின்றாரோ அவரே அதை நேரடியாக கூறுவது போன்று வருவதுதான் என்னது நேர்கூட்டு. எடுத்துக்காட்டு என்னன்னா, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று பாரதி நாட்டு விடுதலைக்கு பாடினார். இங்க என்ன வருதுன்னா என்று அப்படின்னு வருது. என்று பாரதியார் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடினார் அப்படின்னு சொல்லப்படுது. பாரதியார் சொன்னதை அப்படியே சொல்லப்படுறதுனால இது பேர் என்ன, நேர்கூட்டு. அது டைரக்ட் பேச். அதுக்கு அடுத்தது அயற்கூட்டு அப்படின்னா இன்டைரக்ட் பேச். அவர் கூறினார் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் கூறியதை பிறர் கூறுவது போன்று அமைவதுதான் என்னது அயற்கூற்று. அதுல காற்புள்ளி மேற்கோள்ல வராது. இதுல வந்து மேற்கோள் என்ன வார்த்தையை அவர் சொன்னாரோ அதை மேற்கோள் காட்டி இடம்பெறும். ஆனா வந்து அயற்கூட்டுல வந்து காற்புள்ளி மேற்கோள்லாம் வந்து வராது. கட்டளை தொடர். கட்டளை தொடர்னா ஒரு செயலை வந்து சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிடுவதுதான் என்னது கட்டளை தொடர். அது வந்து முன்னிலையில் மட்டும்தான் வரும். நமக்கு நாமே கட்டளை இட முடியாது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கட்டளை இட முடியும். அதனால கட்டளை தொடர் வந்து முன்னிலையில் மட்டும்தான் வரும்.
வினையானது ஏவல் வினைமுற்றாக வரும். அதாவது வினை அப்படிங்கிறது வந்து ஏவல், ஒண்ணு செய்ய சொல்லி ஒருத்தங்க செய் அப்படின்னு கட்டளையிடுற மாதிரி தான் வரும். ஏவல்ல முடியும். எடுத்துக்காட்டு இளமையில் கல். இளமையில் கல் அப்படின்னு கட்டளையிடுறது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றது. நீர் செய்யாதீர். செய்யாதீர் அப்படின்னா இது எதிர்மறை ஏவல் வினைமுற்றாவும் வரும். பட் இதை வந்து எந்த இடத்துல எது வரும் அப்படின்னா கட்டளை, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுல வந்து சம் எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்கிறது. நேற்று நான் எழுதினேன் அப்படின்னா என்னது? தன்வினை தொடர். நான் தான் எழுதுறேன், அதனால இது வந்து தன்வினை தொடர். அடுத்தது மாணவர்களை நான் நேற்று எழுத வைத்தேன் அப்படின்னா இது பிறவினை. இது வந்து மாணவர்களை எழுத வைக்கிறது வந்து பிறவினை. நான் எழுதினேன் அப்படின்னா அது வந்து தன்வினை. நான் மாணவர்களை எழுத வைக்கிறது வந்து பிறவினை. திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். இது என்னது? செய்வினை. திருவள்ளுவர் தான் வந்து திருக்குறளை இயற்றிக்காது, அதனால இதை வந்து செய்வினை. திருக்குறளை வந்திருக்கும். திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். செய்யப்பாட்டு வினை அப்படிங்கும்போது திருவள்ளுவரால், ஆள் அப்படிங்கிற இந்த வார்த்தை வரும். திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. பட்டது, இந்த மாதிரி பட்டது அப்படிங்கிற கடைசி வார்த்தைகள் வந்து திருவள்ளுவரால் ஆள் பட்டது அப்படின்னால முடிஞ்சுன்னா இது என்னன்னு வரணும்? செய்யப்பாட்டு வினை. இது வந்து செய்யப்பாட்டு வினை. அடுத்தது, இந்த வகுப்பில் சிலரே நன்றாக படிக்கின்றனர் அப்படின்னா இது உடன்பாட்டு வினை தொடர். இந்த வகுப்புல சிலரே நன்றாக படிக்கின்றனர் அப்படின்னா வகுப்போட உடன்பட்டு நடக்கிறாங்க, அதனால இது உடன்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகுப்புல பலர் நன்றாக படிக்கவில்லை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? எதிர்மறை வினை தொடர். அவங்க உடன்படலை, படிக்கிறதுக்கு உடன்படவில்லை, அப்போ இது என்னது? எதிர்மறை வினை தொடர் அப்படின்னு சொல்லப்படும். எவரும் வெற்றி பெற விரும்புவர் அப்படின்னா என்னது? செய்தி தொடர். எல்லாருமே வெற்றி பெற விரும்புறது அப்படின்னா செய்தி தொடர். எவரே வெற்றி பெற விரும்பாதவர் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். எவரே வெற்றி பெற விரும்பாதார் அப்படின்னா உணர்ச்சி தொடர். வெற்றி பெற விரும்பாதவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க வினா தொடர்னு வரும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது கட்டளை தொடர். டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா? ஏன்னா இந்த வகுப்புல சிலரே நன்றாக படிக்கிறார் அப்படின்னா உடன்படுறது, படிக்கிறதுக்கு உடன்படுறது உடன்பாட்டு தொடர். இந்த வகுப்புல சிலர் படிக்கவில்லை அப்படின்னா அவங்க எதிர்மறை தொடர், உடன்படவில்லை. அப்ப உடன்படவில்லைன்னு சொல்றதுக்கு பொதுவாக எதிர்மறை வினை தொடர் அப்படின்னு சொல்லணும். எவரும் வெற்றி பெற விரும்புவர் அப்படின்னா செய்தி தொடர். எவரே வெற்றி பெற விரும்பாதவர் அப்படின்னு கேட்டா இங்க உணர்ச்சி தொடர். வெற்றி பெற விரும்பாதவர் யார் அப்படின்னா இங்க வினா தொடர். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது கட்டளை தொடர். தன்வினையில என்ன வரும்னா பந்து உருண்டது அப்படின்னா அது என்னது? தன்வினை. பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னா பிறவினை. டிஃப்ரெண்ட் தெரியுதுல? பந்து உருண்டு வந்துச்சுன்னா அது பாட்டுல உருண்டுட்டு வருதுன்னு அர்த்தம். நாம பந்தை வந்து உருட்டி விடுறத வந்து பிறவினை. அதனால இது பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை. உருட்ட வைத்தான் அப்படின்னா பிறவினை. அவன் திருத்தினான் அப்படின்னா தன்வினை. அவனை திருத்த செய்தான் அப்படின்னா பிறவினை. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா என்னது? தன்வினை. அவர்களை நல்லா படிக்கிறாங்க. தந்தை மகனை படிக்க வைத்தார் அப்படின்னா பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தான் அப்படின்னாலும் பிறவினை. இதெல்லாம் பிறவினை. தன்வினை பிறவினை தான் கன்ஃபியூஸ் ஆகும், தெரிஞ்சுக்கங்க. பந்து உருண்டது அப்படின்னா அது தன்வினை. பந்து உருட்டு வைத்தான் அப்படின்னா அது பிறவினை. திருத்தினான் அப்படின்னா தன்வினை. அவனை திருத்த செய்தான் அப்படிங்கிறது பிறவினை. ஓகே, இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதணும். சட்டி உடைந்து போயிற்று. சட்டி வந்து உடைந்து போயிற்றுன்னா செயற்பாட்டு வினை. உடைந்து போயிற்று அப்படின்னு வருது, அதனால இது என்னது? செயற்பாட்டு வினை. உடைந்து போயிற்று அப்படிங்கும்போது இந்த செயல்பாட்டு வினை. தொடர் வகையை அறிந்து சரியான விடையை எழுதணும். என்ன தொடர் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு சரியானது எழுதணும். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னா என்னது? ஐயோ அழிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம அவலம் படுறோம். அதுக்கு இந்த இடத்துல என்ன வரணும்? உணர்ச்சி தொடர். அவலம், அழுகை, உவகை இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறங்காட்டி இது என்னது? உணர்ச்சி தொடர். அடுத்தது செயற்பாட்டு வினை தொடரை கண்டறியணும். இதுல செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னாவே பட்டது அந்த மாதிரி வரணும், அதான் செயற்பாட்டு வினை தொடர். குமரன் ஓவியம் வரையவில்லை அப்படின்னா இது என்னது? எதிர்மறை வினை தொடர். வரையவில்லை எதிர்மறையானது, அப்ப இது வராது. குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னு பார்த்தா இது என்னது? செய்வினை. அவங்களே செஞ்சிருக்காங்க. குமரன் ஓவியம் குமரன் வரைந்தது அப்படின்னா இது தவறான தொடர். அப்ப சரியானது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இதுதான் வந்து செயற்பாட்டு வினை. கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டா கவிதா நேற்று வந்தாள் அப்படிங்கிறது தன்வினை தொடர். இது அவளை பத்தி சொல்றங்காட்டி அவ செய்ததை சொல்றதுனால இது வந்து தன்வினை தொடர். அடுத்தது செயற்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். பட்டதுன்னு வரணும். இப்ப அமுதா உரையை படித்தாள் அப்படின்னா இது தன்வினை. அமுதா உரையை படிப்பித்தாள் அப்படிங்கும்போது இது என்னது? பிறவினை அப்படின்னு வரும்.
அமுதா உரை படி அப்படின்னா இது என்னது? கட்டளை தொடர். அப்போ உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கறதா செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். செல்வி நேற்று வந்தாள் அப்படிங்கிறது இது தன்வினை வாக்கியம். செல்வி நேற்று வரவில்லை அப்படின்னா எதிர்மறை தொடர். செல்வி வா அப்படிங்கிறது இது என்னன்னா ஏவல், கட்டளையிடுறது. இது செல்வி நேற்று வருவித்தாள் அப்படிங்கறதுதான் வந்து பிறவினை தொடர். அப்போ இதான் சரியான ஆப்ஷன். செல்வி நேற்று வந்தாள் அப்படின்னா தன்வினைனா அதுக்கு ஆப்போசிட்ல செல்வி நேற்று வருவித்தாள், வர வைத்தாள் அப்படிங்கறதுதான் வந்து பிறவினை. கொடுக்கப்பட்ட தொடர்களில் செய்தி தொடரை வந்து தெரிவு செய்யணும். எது செய்தி தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா கடமையை செய் அப்படிங்கிறது இங்க கட்டளை தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படிங்கிறது வினா தொடர். பாரதியார் பாடல்கள் வந்து இனிமைதான் என்ன அப்படின்னு கேட்ட பாரதியாரோட பாடல்கள் இனிமைதான் என்ன அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். அப்போ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்றதா இங்க என்னன்னா செய்தி தொடர். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இதுதான் வந்து செய்தி தொடர். அடுத்து சரியா தவறா, இதுக்காகத்தான் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு கூற்றுகளை கொடுத்து சரியா தவறான்னு ஆராய்க அப்படிம்பாங்க. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளை மட்டும் பார்க்கக்கூடாது, புக்கில் இருக்கிற பேசிக் டீட்டெயில்ஸ்லையும் பார்த்துக்கணும். ஏன்னா கூற்று காரணம் கொடுத்து சரியா தவறா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக உன் பெரு முதலான துணை வினைகள் வந்து செயற்பாட்டு வினையாக அமைகின்றன அப்படின்னா சரிதான். துணை வினைகள் வந்து உன் பெரு அப்படிங்கிறதுலாம் செயல்பாட்டு வினையா அமைந்திருக்கு. செயல்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினையே என்னன்னு சொல்லுவாங்க? செயற்பாட்டு வினை. செயல்படு பொருளை முதன்மைப்படுத்துறதுதான் செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இதுல எது வந்து எவ்வகை வாக்கியம்னு எழுதணும் அப்படின்னா சரியான பிறவினையை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான பிறவினையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க இந்த கொஸ்டின் எடுத்தோடனே நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. இல்ல சரியான பிறவினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது அப்படின்னா அது என்னது? தன்வினை. மணிமேகலை யார் அப்படின்னா வினா தொடர். அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா செய்வினை. அவர்களே வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கறத இங்க பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினை. நம்மளே படிச்சுக்கிட்டோம், அது நான் படித்தேன் அப்படிங்கும்போது இங்க தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதணும். வேலன் நேற்று படித்தான். வேலன் வந்து நேற்று படித்திருக்கிறான். இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல தன்வினை அப்படிங்கறதுதான் சரியானது. அடுத்து பூக்களை பறிக்காதீர் அப்படின்னாவே பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா எவ்வகை தொடர் அப்படின்னா அது என்னது? கட்டளை தொடர். பறிக்க கூடாது அப்படின்னு கட்டளை ஏறுறது. இது வந்து பொதுவா இதுக்காகத்தான். கூற்றும் காரணம் சரியா தவறான்னு ஆராயணும். வேங்கை என்பது பொதுமொழி ஆகும். தனி மொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைந்த மொழியை என்னன்னு சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். சரி. பிளஸ் கை அப்படின்னு பிரிச்சோம்னா வேலை மரத்தையும் கையையும் தனியா சொல்லும். அதனால இது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படிங்கிறது வந்து செய்வினை. நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு செய்வினையா சொல்லியிருக்கு. சட்டி உடைந்து போயிற்று, இதுல உடைந்து போயிற்று அப்படின்னு வரங்காட்டி இது வந்து செயற்பாட்டு வினை. சட்டியை வந்து முதன்மைப்படுத்தி செய்யறத வந்து முதன்மைப்படுத்துறங்காட்டி இது செயற்பாட்டு வினை. அவன் திருத்தினான் அப்படின்னா தன்வினை. கரெக்ட். வெந்நீர் ஆறுகிறது அப்படின்னா பிறவினைன்னு போட்டிருக்கு. இதுல தவறு. வெந்நீர் ஆறுகிறது அப்படிங்கும்போது இது என்ன வரணும்? தன்வினை தான் வரணும். அடுத்தது வாக்கியத்தை அமைப்பினை கண்டறியணும். முதலமைச்சர் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல செய்வினை அப்படின்னு வருது. ஏன்னா முதலமைச்சரை முதன்மைப்படுத்தி செயல்படும் பொருள் வந்து நடுவுல தான் இருக்குது. அப்போ இது வந்து செய்வினை. செயல்படும் பொருள் முன்னாடி வந்துச்சுன்னா தான் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லணும். இப்ப எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதணும். தன்வினை தொடரை கண்டறியணும். தன்வினை தொடர். அவனை திருத்த செய்தான் அப்படின்னா பிறவினை. ஏன்னா அவனை செய்ய சொல்லி நம்ம சொல்றது வந்து பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தான் அப்படிங்கும்போது வருவிக்கிறது என்னது? செய்ய வந்து பிறவினை. அப்பா சொன்னார், அப்பா வந்து சொன்னார் அப்படிங்கும்போது இங்க செய்வினை வரும். இதுல தன்வினை கேட்டிருக்காங்க. அவன் திருத்தினான் அப்படிங்கறதா தன்வினை. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. தன்வினை தொடர கண்டறியணும். பந்து உருண்டியது, உருண்டியதுன்னு வரக்கூடாது, இது தப்பு. பந்து உருட்ட வைத்தான் அப்படின்னா இது வந்து பிறவினை. உருண்டிய பந்துங்கிறதும் தப்பு. அப்போ பந்து உருண்டது அப்படிங்கிறதே சரியான விடை.
ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. குமரனால் வரையப்பட்டதுன்னு முடிஞ்சதுனால இது என்ன சொல்லணும்? செயற்பாட்டு வினை. பந்து உருண்டது, இது எவ்வகை வாக்கியம்னா தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. பணம் திருடப்பட்டது அப்படின்னா பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ இது செயற்பாட்டு வினை. பணத்தை செயற்படு பொருளை சொல்லி முடிச்சிருந்தனால பணம் திருடப்பட்டது அப்படின்னு முடியறதுனால இது வந்து செயற்பாட்டு வினை. தொடர் வகையை அறிந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்டிருக்கு. உன்னோட திருக்குறள் நூலை தருக அப்படின்னா இது என்னது? விளைவு தொடர். கேட்கறதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? விளைவு தொடர். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறியணும். பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, பந்து உருட்டப்பட்டதுன்னா பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். கமலா வந்து சிலப்பதிகாரம் கற்றாள்னா இது செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறியணும். பிறவினைனா ஒருத்தங்களை செய்ய வைக்கிறதா பிறவினை. ஆசிரியர் பாடம் படித்தா அது தன்வினை. ஆசிரியர் பாடம் படித்தாரா அப்படின்னா இது வினா தொடர். அப்போ ஆசிரியர் பாடம் படிக்கிறார் அப்படிங்கிறது போது இது தன்வினை. அப்போ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கிறத பிறவினை. இங்க கேள்வி பிறவினையை கேட்டங்காட்டி ஆப்ஷன் ஏ தான் சரி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதணும். பாட்டு கபிலரால் பாடப்பட்டது அப்படின்னாவே இது என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். மாணவன் மனம் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். டாபிக் என்னன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்யணும். இந்த டாபிக் எப்படின்னா எது வேணா கொஸ்டின் கேட்பாங்க. புக்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு சரியான சொற்றொடரை எழுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மற்ற இலக்கணத்தை படிக்கும்போது அதுவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும், இது வந்து சென்டென்ஸ் முடிகிற மாதிரி இருக்குதா? பொருள் நம்மளுக்கு விளங்கல. அழகிய நாட்டியங்கள் அனைத்தும் இயற்கையின் அசைவுகள் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள். அப்போ இயற்கையின் அசைவுகளை அழகிய நாட்டியங்களா என்ன பண்ணியிருக்காங்க? கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் சரி. மற்ற வார்த்தைகளை படிக்கும்போது நம்மளுக்கு மீனிங் புரியாது. அதை வச்சுதான் நாம இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்கிறோம்னா வாக்கியங்களை படிக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கருத்து வந்து அதுல சொல்ல வர கருத்து புரிந்தாதான் வந்து அது சரியான வாக்கியமா இருக்கும். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபட அமைந்து சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அலைபேசியை சாலையை கடப்பதே நல்லது அணைத்து விட்டு, இது வந்து சரியான சீர்ல அமையல. சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேதை அப்படின்னாலும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது, இதுவும் வந்து அர்த்தம் புரியல இந்த வாக்கியத்திலையும். விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலைகளை கடக்க வேண்டும், இப்ப வந்து நம்மளுக்கு புரியுது. இப்படித்தான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைந்த சரியான சொற்றொடரை அமைக்கணும். வார்த்தைகளை வந்து படிக்கும்போது அர்த்தமுள்ளதா இருக்குந்தா மட்டும்தான் அது சரியான சொற்றொடர். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்க வேண்டும். 2000 தொன்மை உடையது ஆண்டுகால ஏறுதழுவு அப்படின்னு இவங்களே வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதை சரியா எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏறுதழுவுதல் தொன்மையுடையது ஆண்டுகால 2000, இதுவும் வந்து அர்த்தம் இல்லாதது. 2000 ஆண்டுகால ஏறுதழுவுதல் தொன்மை உடையது அப்படின்னா இங்க இதையும் சரியா இதாகல. 2000 தொன்மை உடையது ஏறுதழுவுதல் ஆண்டுதலும் தவறுதான். இப்போ ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மை உடையது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அர்த்தம் புரியுது. அப்ப இதான் சரியானது. ஏறுதழுவுதல் வந்து 2000 கால தொன்மை உடையது. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும். மனிதன் உலகில் இல்லா பறவைகள் வாழ முடியாது அப்படின்னா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்றதா இது சரியான சொற்றொடர். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தணும். உணர்ந்தபடி கூறுவது உள்ளத்தை கவிதை அப்படின்னா உள்ளத்தை உணர்த்தபடி கூறுவது தான் என்ன? கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இதான் வந்து சரியான சொற்றொடர். அடுத்தது அன்பு செலுத்துதலே மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்திலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியான சொற்றொடர் அமைப்பு முறை என்னன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே என்ன? மனிதநேயம். மனிதநேயத்தை பத்தி சொல்ல வராங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும். பலர்பால் உயர்திணை ஆண்பால் பெண்பால் என்று 3 பிரிவுகள் கொண்டது அப்படின்னு போட்டிருக்கு. இதுல பலபால் உயர்திணை ஆனா அங்க சரியா இல்ல. 3 பிரிவுகளை கொண்டது உயர்திணை ஆண்பால் பெண்பால் அப்படின்னாலும் சரியா அமையவில்லை. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. இதுல எதை பத்தி சொல்றாங்கன்னா உயர்திணையை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப இதான் சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது அப்படின்னு
மற்றதெல்லாம் புரியாது. இந்த இடத்துல வந்து இது தமிழ் சொற்களே இல்லை. இருந்தாலும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்க. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது அப்படின்னு. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும். முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு இருக்குது. இது சரியா இருக்கான்னா புரியல. அப்புறம் இதுக்கு அர்த்தமுள்ள வரி எது அப்படின்னா இதுதான், ஆப்ஷன் சி தான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். கலர் நிலம் இல்லா கல்வி பெண்கள் அப்படின்னா இது யாரை பத்தி சொல்றாங்கன்னு புரியல. அப்ப சரியானது எதுனா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அப்போ கல்வியை பத்தி சொல்றாங்க. கல்வி இல்லாத பெண்கள் வந்து கலர் நிலம் போன்றவர் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், முறையான சொற்றொடரை வந்து கண்டறியணும். கிளிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்து விடக் கூடாது என்று எண்ணியவர் யாரு அப்படின்னா இலக்குவனார். இவர் தான் வந்து அப்படின்னு சொல்லி கண்களை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். திருவிக்கா கண்களை மூடி எழுதுவாரு. அவரை போலவே விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழ் தாயினை இழந்து விடக்கூடாதுன்னு கண்களை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா இலக்குவனார். அடுத்தது, முறையான தொடர் அமைப்பினை வந்து குறிப்பிடணும். இதுல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இதுதான் வந்து முறையான தொடர். ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் எப்படின்னா தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல். மீனிங் புரியல. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையான அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுவும் வந்து தவறு தான். இந்த 3 ஆப்ஷனுமே தவறு. 4வது ஆப்ஷன் தான் சரி. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும். விளையும் உப்பு அளம் களத்திற்கு என்று பெயர் அப்படின்னா உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். இதான் வந்து சரியான விடை. அடுத்தது, சிறுபஞ்ச மூலத்தின் 5 கருத்து ஒவ்வொரு பாடலும் இடம்பெற்று உள்ளது. இது வந்து புரியுற மாதிரி தான் இருக்கு. ஆனா சரியான தொடர் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிறுபஞ்ச மூலத்தில் 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலும் இடம்பெற்று உள்ளது அப்படிங்கும்போது இது சரியான வார்த்தையா தான் தெரியும் நம்மளுக்கு ஆப்ஷன்ல. ஆனா வந்து சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்று உள்ளன. இதுதான் வந்து சரி. அதாவது எழுவாய், செயல்படு பொருள், வினை இதெல்லாம் சரியான முறையில அமைஞ்சிருந்தா தான் அந்த சொற்றொடர் வந்து சரியா இருக்கும். ஓகே. அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். சொல்லின் பொருளை அறிய பயன்படுவதுதான் என்னது அகராதி அப்படின்னு சொல்றாங்க. இது பொருளறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின் அப்படின்னு இந்த இடத்துல முழுமை பெறல வாக்கியம். அகராதி ஒரு சொல்லின் பொருளை அறிய அப்படிங்கிறதும் வார்த்தைகளே சரியில்லை. ஒரு சொல்லின் பொருளை அகராதி அறிய பயன்படுகிறது அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து சரியா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அகராதி அறிய பயன்படுகிறது அப்படின்னு முடியாது. அதனாலதான் வந்து அறிய பயன்படுவதே அகராதி அப்படிங்கிறதா வந்து சரியான வாக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. எப்பவுமே ஆப்ஷன்ல வந்து 2 இதை நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம எது தவறானதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜால் கட்டப்பட்டது அப்படின்னும் போது இங்க சரியாத்தான் தெரியுது இந்த வாக்கியம். ராஜராஜனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னாலும் இதுவும் வந்து சரியாத்தான் தெரியும். கட்டப்பட்டது அப்படிங்கிறது இது வேணா தவறு. ராஜராஜனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயில் சரிதானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இந்த இடத்துல முதல் எழுவாய் வரணும். எழுவாய்க்கு அப்புறம் செயல்படு பொருள், அதுக்கப்புறம் பயனிலை. இது 3ல தான் வரணும். அதனாலதான் இங்க வந்து தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது வந்து இங்க செயல்படு பொருள் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதுதான் வந்து சரி. சொற்களை தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுதான் சரி. செயல்படு வாக்கியம் அது. அடுத்தது, சரியான தொடரை கண்டறியணும். நான் வந்து ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் அப்படிங்கறதா வந்து சரி. இதுல ஊன், இந்த ஊன், இந்த 3 ஊனும் பார்த்துக்கணும். இதுல இறைச்சியைத்தான் சொல்லியிருக்காங்க. அதனால இதைத்தான் பார்க்கணும். இதுதான் சரி. உண்ணும் அப்படிங்கிறது இந்த 3 சுழி இன்னு தான் வரணும். ஊனுக்கு 2 சுழி இன்னு, உண்ணும் அப்படிங்கிறதுக்கு 3 சுழி இன்னு. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் ஆக்கணும். நீரின்றி இவ்வுலக மக்கள் இயங்க முடியாது அப்படிங்கிறதா சரியான சொற்றொடர். நீரின்றி இவ்வுலக மக்கள் இயங்க முடியாது அப்படிங்கிறதா எனது சரியான சொற்றொடர். அடுத்து, பிழையற்ற சொற்றொடரை கண்டறியணும். ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான். இதான் வந்து பிழையற்றது. இதுல மற்ற ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மலை மீது ஏறினான், இந்த ஏரி கொடுத்துருக்கு, இதுல இந்த ஏரி கொடுத்துருக்கு. அப்ப இது 2மே வந்து தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பியும் சியும் தான் வந்து கரெக்டா இருக்கணும். 2 இப்ப ஏரியில் குளித்து விட்டு, மலை மீது
ஏறினான் அப்படிங்கிறதுல ஏறுறதுக்கு இந்த ரீ வரணும், இந்த ஏரி வரக்கூடாது. அப்ப இது தவறு. அப்ப ஆப்ஷன் ஜி தான். அதாவது கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் வந்து எந்த மயங்கோலி பிழை வராம பார்த்து பண்றதா வந்து அதையும் நான் பார்த்துக்கணும், பிழையற்ற தொடர் அப்படிங்கும்போது. அடுத்தது நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறியில வந்து எது எது வரும் அப்படின்னா காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறுத்தல் குறி. அதாவது காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறுத்தல் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்புள்ளி எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பொருட்களை வந்து என்ன இடங்கள்ல வந்து காற்புள்ளியை பயன்படுத்தணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 5 திணைகள் அப்படிங்கும்போது காற்புள்ளியை பயன்படுத்தலாம். கடிதத்துல வந்து விழி முன் காற்புள்ளிகள் வரும். அன்புள்ள நண்பா, அன்புள்ள அப்பா அப்படிங்கும்போது விழி அப்படின்னா நண்பா, அப்பா அப்படிங்கிறத விழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரும். வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். வினை எச்சங்கன்னா பொழிலன் தோட்டத்திற்கு சென்று சென்று அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன வரும்னா காற்புள்ளி வரணும். மேற்கோள் குறிகளை வந்து முன் காற்புள்ளி வரும். இப்போ குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்னா குழந்தை நிலாவை பார்த்து அப்படிங்கிற இடத்துல காற்புள்ளி வரணும். நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்னு வரும். அதாவது வினை எச்சத்துக்கு முன்னாடியும் வினை எச்சம் வந்தாலும் மேற்கோள் புள்ளி வரும்ல, அதுக்கு முன்னாடியும் வந்து காற்புள்ளி வரும். முகவரியில வந்து இறுதி வரி நீங்களாக இப்போ அட்ரஸ் எழுதும்போது லாஸ்ட் லைனை தவிர மீதி எல்லா வரி கடைசியிலையும் என்ன வரணும், காற்புள்ளி வர வேண்டும். இதான் வந்து காற்புள்ளிக்கான ரூல்ஸ். இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறுத்தல் குறி எழுதுக, நிறுத்தல் குறி சரியான நிறுத்தல் குறி இருப்பிட்ட வாக்கியம் எது அப்படின்னு டிஎன்பிசில கேட்பாங்க. அது 2 கொஸ்டின் வருது. அதனால இதை நல்லா படிச்சு வச்சுங்க. இது 8th ஸ்கூல் புக்ல இருக்கு. அரைப்புள்ளி. அரைப்புள்ளியில் என்னன்னா ஒரு எழுவாய் பல வாக்கியங்களாக தொடரும் இடத்துல வந்து அரைப்புள்ளி வச்சுக்கலாம். இப்போ எப்படின்னா கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். இங்க எழுவாயை வந்து கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து செல்றாரு. கனக வியாசருடன் போரிட்டான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் யாரை பத்தி சொல்லுதுன்னா கரிகாலனை பத்தி சொல்றாப்ல. அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த வாக்கியங்கள்ல வந்து கரிகாலனை பத்தி சொல்லும் போது அதுக்கு பயன்படுத்துறது எதுனா அரைப்புள்ளி. ஒரு எழுவாயை பத்தி பல வாக்கியங்கள் வரும்போது அந்த இடத்துல அரைப்புள்ளி பயன்படுத்தலாம். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக கூறும் இடத்துலையும் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு வந்து என்ன, உடன்பாடு மெய்ய பத்தியும் எதிர்மறை கருத்தை பத்தியும் சொல்லும் போது அந்த இடத்துல காற்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அந்த இடத்துல நல்லவனையும் தீயவனையும் வந்து கம்பேர் பண்றதுக்கு எது வரும்னா அரைப்புள்ளி பயன்படும். அடுத்து முக்காற்புள்ளி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறுற இடத்துல முக்கால் புள்ளி வரும். இப்போ முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படிங்கும்போது முத்தமிழ்னா என்ன அப்படின்னு விளக்கறதுக்கு வந்து முக்கால் புள்ளி வைக்கலாம். தொகை சொல்லை வந்து விரித்து கூறுறதுக்கு தான் வந்து முக்கால் புள்ளியை பயன்படுத்துவோம். முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். 5 திணைகள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த மாதிரி தொகை சொற்களை வந்து விரித்து அதனோட எக்ஸ்பிளனேஷனை பண்றதுக்கு சொல்லும் போது நம்ம முக்கால் புள்ளியை வைத்து பயன்படுத்துவோம். வந்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி எங்க வைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொடரோட இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கும். கல்வியே மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கும்போது அந்த வார்த்தையோட இறுதியில வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி. இப்ப எடுத்துக்காட்டு திருவிக்கா அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறத ஷார்ட்டா திருவிக்கா அப்படிங்கும்போது அந்த இடத்துல திருக்கு வி கா இதுக்கு இடையில எல்லாம் வந்து புள்ளி வைக்கிறோம். அதுவே வந்து மா கா ஆ அப்படின்னா மாநகர காவல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு மா கா ஆ அப்படின்னு சொல்றோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அப்படிங்கிறத ஊ ஓ நா நீ பள்ளி அப்படின்னு இப்படி ஷார்ட்டா சொல்லும் போது புள்ளி வச்சு எழுதணும். இதுக்கு தான் வந்து முற்றுப்புள்ளிகள் பயன்படும். நம்ம பெயரோட இன்சில் முன்னாடியும் வந்து புள்ளி வச்சு தான் வந்து சேர்த்துவோம். அதாவது பெயரின் தலைப்பெழுத்துக்கள் அடுத்து முற்றுப்புள்ளியும் வரும். அதுக்கு தான் முற்றுப்புள்ளி பயன்படும். அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி அப்படிங்கிறது வந்து வினா பொருளை உணர்த்துவதற்கு தான் வினாக்குறியை வந்து வாக்கியத்தோட இறுதியில பயன்படுத்துவோம். வினாக்குறியை வந்து வாக்கியத்தின் இறுதியில பயன்படுத்துவோம். சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்கறது வினாக்குறி. அடுத்து வியப்புக்குறி. வியப்புக்குறி அப்படிங்கும்போது மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரக்கம். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரக்கம் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது வியப்புக்குறியை வந்து பயன்படுத்தணும். தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கும்போது வியப்பு. பாம்பு பாம்பு அப்படிங்கிற அச்சத்துல வந்து வியப்புக்குறி இடம்பெறும். அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு அவலத்திலையும் வந்து வியப்புக்குறியை வந்து எழுதணும். அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி எப்பெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தனி சொல்லையோ
தனி எழுத்தையோ ஒரு தனி சொல்லு இல்லைன்னா தனி எழுத்தை வந்து குறிக்கிறதுக்கு தான் ஒற்றை மேற்கோள் குறிகளை வந்து காட்டணும். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் பொழுது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்பொழுது ஒற்றை மேற்கோள் குறியை வந்து காட்டலாம். இப்ப இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டு காட்டுறதுக்கு தான் வந்து ஒற்றை மேற்கோள் குறியை வந்து குறிப்பிடலாம். அதாவது எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல தலைப்பிள்ளை அண்ணா வந்து பேசுவாங்க அப்படிங்கறத மேற்கோள். அதுல தலைப்பிள்ளை அப்படிங்கிற தலைப்பில் பேசுவார் அப்படிங்கும்போது தலைப்பிள்ளை அப்படிங்கறதுக்கு ஒற்றை மேற்கோள் வரணும். இப்படிதான் இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒற்றை மேற்கோள் குறி வரும். அதாவது குறிப்பிட்டு ஒன்று சிறப்பு பொருளையோ எழுத்தையோ சொல்றதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள சொல்லப்படுகிறது. அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி வந்து நேர்கூற்றுல வந்து செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ இல்ல குறிப்பிடுவதற்கு தான். நேர்கூட்டுல அவர் சொன்ன குறிப்புகளை குறிப்பிடுறதுக்கோ இல்ல செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ சொல்றதுக்கு தான் இரட்டை மேற்கோள் குறியை வந்து பயன்படுத்துவாங்க. திருவிக வந்து மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்க, இன்பம் நுகருங்கள் என்றார். அதுல திருவிக மாணவரிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை என்ன கூறினார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து இரட்டை மேற்கோள் குறிப்பிட்டு விளக்கணும். இதுதான் வந்து நிறுத்தல் குறி. அடுத்தது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். நிறுத்தல் குறி அறிங்க. நிறுத்தல் குறிகள்ல எது சரியானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. குரன் இங்கு வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? குரன் இங்க வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா வந்தாளா அப்படிங்கறது இடத்துல கேள்விக்குறி வரணும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம். அவ எங்கு சென்றாளா என்று தெரியுமாங்கிறதும் கேள்விதான். அப்ப அங்கேயும் கேள்விக்குறி வரணும். இப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இரட்டை மேற்கோள் குறி வந்து எங்க கேட்டிருக்குன்னா கேட்ட இரண்டுமே அடைப்புக்குறிக்குள்ளதான் எழுதியிருக்காங்க. குரான் இங்கு வந்தாளா, அவள் எங்கு சென்றாளா என்று தெரிகிறதா அப்படிங்கிற இந்த வார்த்தையை அடைப்புக்குறிக்குள்ளதான் எழுதியிருக்காங்க. இதுதான் சரியான நிறுத்தற்குறி. அடுத்து நிறுத்தற்குறி அறிக. இதுல வந்து எது சரியானது அப்படின்னு இருக்காங்க. சீர்மை என்பது ஒழுக்குமுறையை குறிக்கும் சொல் அப்படிங்கிறதுல இங்க வினாக்குறி போட்டிருக்கு. இது வந்து தவறு. வினாக்குறி வந்து வரக்கூடாது. இங்க புள்ளிதான் வரணும். அப்போ உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகள் அறிவோம் அப்படிங்கிறதுல இது சரி. உயர்திணை கமா கொடுத்து அக்ரிணை என இரு திணைகளை அறிவோம் அப்படின்னு இறுதியில புள்ளி வந்திருக்கு. அப்போ இது சரி. பாகற்காய் கசப்பு உடையது அப்படிங்கிறதுக்கு இரட்டை மேற்கோள் குறி தேவையில்லை. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் இங்க ஒரு கமா வந்திருக்கும். உகந்த மொழி அப்படிங்கிறதுல இங்க புள்ளிதான் வரணும். அப்ப இது தவறு. இப்போ சரியானது ஆப்ஷன் பி. அடுத்து சரியான நிறுத்தற் குறியீட்டு சொற்றொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். பொழிலன் தோட்டத்தில் சென்று வாழை இலை பறித்து வந்தான். இங்க 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். 4 ஆப்ஷனுமே பொழிலன் வந்திருக்கு. தோட்டத்திற்கு சென்று அப்படிங்கும்போது அந்த இடத்துல கமா வரணும். அப்ப எது ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட்லயும் டிலையும் முதல்ல பொழிலன் கிட்டேயே கமா கொடுத்துட்டாங்க. அப்ப இது ரெண்டும் தவறு. மீதி இருக்கிற ஆப்ஷனை தான் பார்க்கணும். அப்ப ஏவும் பியும் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அப்படின்னு வருது. சென்றுங்கும் போது இங்க கமா வரணும். அங்க இங்க வரல. அதனால ஆப்ஷன் ஏவும் தவறு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரி. வாழை இலை பறித்து வந்தான் அப்படிங்கறதா சரி. நிறுத்தற் குறியீட்டு அறியணும். சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரினை கண்டறியணும். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படிங்கலாம். அந்தோ அப்படிங்கும்போது அங்க ஆச்சரியக்குறி வரணும். இந்த இடத்துல ஆப்ஷன் ஏவிலையும் டிலையும் வினாக்குறி வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்ததுல பார்த்தோம்னா அந்தோ அப்படிங்கும்போது ரெண்டுலையுமே ஆச்சரியக்குறி இருக்கு. அடுத்தது பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கும்போது அது அவலம். அதனால என்ன பண்ணணும், இங்கேயே ஆச்சரியக்குறி வரணும். அப்போ இதுதான் சரி. ஆப்ஷன் சி வந்து தவறு. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம எடுத்தோடனே ஒரு ஆப்ஷனை பார்த்தோன்னே இதுதான் சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் செக் பண்ணணும். சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்துறதும் சரியான நிறுத்தற்குறி ஒருமைப்பன்மை முதல் ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும். எடுத்தோடனே இதுதான் சரின்னு சொல்லி ஒன் வேர்டு சென்டென்ஸாக இருந்தால் நீங்கள் போய் இப்போ தமிழ் இரட்டை காப்பியம் எதுனா நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் மணிமேகலை. அதனால அது எங்கே இருக்கோ அதை போய் ஆப்ஷனில் வைக்கலாம். மற்றபடி இலக்கணத்தில் கொஸ்டினில் வந்து ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி கொஸ்டினை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் 4யுமே ரீட் பண்ணி எது சரியான ஆப்ஷன் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணாமல் எடுத்தோடனே பி தான் ஆப்ஷன் அப்படின்னு குறிக்க போகக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ராங் ஆன்சரை தான் தரும், பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அடுத்து நிறுத்தல் குறியை அறியணும். சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடரை காண்க. யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல பார்த்தோம்னா யாழினி வந்து நிலா நிலா அப்படிங்கறதுக்கு நிலா நிலா ஓடிவா அப்படிங்கறதுக்கு மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி வரணும்.
அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ தான். மற்றதுல பார்த்தோம்னா இல்லை, இரட்டை மேற்கோள் குறியே இல்லை எந்த ஆப்ஷன்லையுமே. அந்த நிலா நிலா ஓடி வா என்று பாடினாள் அப்படிங்கும்போது இரட்டை மேற்கோள் குறி வரணும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததுல என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான். இது தமிழ் வாக்கியமே இல்லை, இருந்தாலும் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை சார் அப்படின்னா அங்க ஒரு கமா வரணும். அப்ப பார்த்தோம்னா 2 ஆப்ஷன்ல கமா வருது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சில. அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு என்றான் அப்படின்னு சார் அப்படிங்கும்போது இங்க ஆச்சரியக்குறி வரணும். அப்போ இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் என்றான் அப்படின்னா அவன் சொன்னதை சொல்றாங்க. அப்போ இரட்டை மேற்கோள் குறி வரணும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? இல்ல சார் அவனை விடக்கூடாது சார் அப்படிங்கிறதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரணும். இதுல வந்து அது குறிப்பிடப்படல ஆப்ஷன் ஏல, அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்தது நிறுத்தற்குறி அறியர் தான். சேரர்களின் பட்டப்பெயர்களை கொல்லி, வெப்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடப்பட்டு உள்ளது அப்படின்னு பொதுவா கொடுத்துட்டாங்க. இதுல எது சரியானது அப்படின்னு பார்த்தா, சேரர்களோட பட்டப்பெயர்களில் இங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தவறு, எடுத்தோடனே கமா கொடுத்துட்டாங்க, அப்போ அது தவறு. அப்புறம் டியும் தவறு. ஃபர்ஸ்ட் சேரர்களின் அப்படிங்கும் போதே கமா கொடுத்தங்காட்டி ஆப்ஷன் ஏவும் பியும் தவறு. ஃபர்ஸ்ட் அதை ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இருக்கா பார்த்தோம்னா பியும் சியும் கம்பேர் பண்ணணும். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலைமான் போன்றவை குறிப்பிடப்பட்டு உள்ளது அப்படின்னா இங்க கொல்லி, வெப்பன், மலைவான் போன்றவை குறிப்பிடப்பட்டு உள்ளது. இங்க பட்டப்பெயர்களில் அப்படிங்கிறது ஆப்ஷன் சில கமா கொடுத்தங்காட்டி அது தவறு. அந்த இடத்துல கமா வேண்டியது இல்லை. கொல்லி, வெப்பன், மலைமான், கொல்லி வெப்பனுக்கு மட்டும்தான் கமா வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் இந்த நிறுத்தல் குறிக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்சரை இது பண்ணணும், சூஸ் பண்ணணும், ஆன்சரை சூஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஆன்சரை சூஸ் பண்ணிடாதீங்க. எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க. அடுத்து நிறுத்தற்குறி தருக. திருவிகா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அப்போ திருவிகா மாணவர்களிடம் அப்படிங்கும்போது இங்க கமா வரணும். தமிழ் காவியங்களை படிங்கள், இன்பம் பெருகுங்கள், நுகருங்கள், இன்பம் நுகருங்கள்னா இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் வரணும். என்று கூறினார் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து சரியானது இந்த ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்தோம்னா, திருவிகா மாணவரிடம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சொன்ன மாதிரியே இருக்கு. திருவிகா மாணவரிடம் தமிழ் காவியம் படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஓகேவா? இது ஒண்ணுதான் சரி. அடுத்து சரியான நிறுத்தற்குறி தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதுல எப்படின்னா முகவரி சார்ந்த தொடர் இது. கு ஆண்டாள் எண் 45 காமராஜர் தெரு திருவள்ளூர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கு ஆண்டாள் அப்படிங்கறதுக்கு கமா வரணும். அப்போ 3 இதுலயுமே கு ஆண்டாள்னு வந்திருக்கு. எண் 45 அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏலையும் சிலையும் தான் கமா வந்திருக்கு. அடுத்து காமராஜர் தெரு அப்படிங்கிறதுல 2லயுமே வந்து கமா வந்திருக்கு. அப்போ 2லயுமே கமா இருக்கு. ஆனா கடைசி லெட்டர்ல தான் வந்து இங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. திருவள்ளூர் அப்படிங்கும்போது இங்க புள்ளி இருக்குது. ஆப்ஷன் சில புள்ளி இல்ல. ரெண்டுமே மத்த எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கடைசியில தான் லெட்டர்ஸ்ல மட்டும் இதுல புள்ளி இருக்கு. ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் சில புள்ளி இல்ல. அதனால இது தவறு, இது சரி. சோ புள்ளியும் கூட நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட்ல புள்ளி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கூட செக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் டிஎன்பிசில கொஸ்டின் இனி குரூப் 4ல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது நிறுத்தற்குறியை அறியுதல். மாணவர்கள் வந்து ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். அப்ப இந்த இடத்துல வரணும் மாணவர்கள் வந்து ஆம் அப்படிங்கிற என்பதை போல தலையாட்டினார்கள் அப்படிங்கும்போது இந்த ஆம்ங்கிறது ஒரு வார்த்தை தான். அப்போ ஒற்றை மேற்கோள் குறி போட்டா போதும். என்பதை போல தலையாட்டினார்கள் அப்படிங்கும்போது இந்த ஆன்சர் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட. அப்போ மாணவர்கள் அப்படிங்கும்போது இங்க என்ன வருது? எல்லாமே ஒண்ணும் இல்லை. ஆம்ங்கும் போது ஆம்க்கு வருது ஆப்ஷன் சில தான் வந்து வருது. அதனால இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதுக்கு. சரியான நிறுத்தக்கூடிய தொடரை தேர்ந்தெடுக்கணும். வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன் அப்படிங்கும்போது வணக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து கமா வரணும். அப்போ எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பி தான் வந்து சரியா இருக்குது. வணக்கம் அப்படிங்கிற இடத்துல கமா வருது. ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன். ஐயா அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த குறிதான் வச்சிருக்காங்க, ஆச்சரியக்குறிதான் வரணும். கமா வரக்கூடாது. ஏன்னா வணக்கம் ஐயா அப்படிங்கறதுக்கு 2 இடத்துக்கு கீழே கமா வரக்கூடாது. அதனால வந்து சரியானது எது பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரி, ஏ வந்து தவறு. அடுத்து நிறுத்தல் குறியை அறியணும். எது சரியானது? முத்தமிழ் அப்படிங்கும்போது என்ன வரும்? முக்கால் புள்ளி வச்சு 2 முக்கால் புள்ளி வச்சு இயல் இசை நாடகம் அப்படின்னு விளக்கணும். இதுதான் சரி. முக்கால் புள்ளிகளை வச்சு விளக்கறதுனால இதுதான் வந்து சரி. இது வந்து கமா, கால் புள்ளி, அரை புள்ளி, இது முக்கால் புள்ளி.
அது தெரியல, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி. அடுத்து நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடரை வந்து கண்டறியணும். சரியான நிறுத்தல் குறியிட்டது எது அப்படின்னு பார்த்தா, தமிழின் இனிமைதான் என்ன. இது ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம கமா தேவையில்லை. அந்த என்ன அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஆச்சரியக்குறி வரணும். அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆப்ஷன் பி தான் சரி. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடினார். இப்படிங்கும் போதே என்று அப்படின்னு வந்தாவே அதுக்கு முன்னாடி இரட்டை மேற்கோள் குறி வரணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தோம்னா எந்த ஆப்ஷன்லையுமே அந்த இரட்டை மேற்கோள் குறி இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது நிறுத்தல் குறியே அறிதல். எது சரியானது? ஐயா என் பெயர் மா தி கயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஐயா என் பெயர் மாத்தி கயல் அப்படிங்கும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயுமே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் ஐயா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கமா வரணும். இந்த இடத்துல கமா வரல ஆப்ஷன் சியில். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது, சி வந்து தவறு. நிறுத்தல் குறியீடுகளை வந்து அறிதல் எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது வந்து ரெண்டு இதுலையுமே மேற்கோள் வரணும். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா மாமல்லபுரத்தை பற்றி சொல்லும்போது அப்போது இந்த ஃபுல்லாகவே இந்த வாக்கியத்துக்கு முழுமே இரட்டை மேற்கோள் குறி வரணும். அந்த மாதிரி வேறு ஆப்ஷன் இருக்கானா? இல்லை. அப்படி இல்லாட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா இதுதான் அப்படின்னு புள்ளி இங்கே வச்சுருக்கா. அப்போ ஆப்ஷன் பி கண்டிப்பாக வராது. சியில் பார்த்தோம்னா இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம், ரெண்டு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறு. இதுதான் தமிழகத்தின் வினாக்குறி வந்து முதலே கேட்டிருக்காங்க, இதுவும் தவறு. இந்த ஆப்ஷனில் பார்த்தாவே இது தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்தது சரியான நிறுத்தற்குறியோட சொற்றொடரை தேர்ந்தெடுக்கணும். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை ஆகும். இந்த இடத்துல என்றுன்னு வந்தாவே அதுக்கு முன்னாடி இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் தான் அது இருக்குது. மற்ற ஆப்ஷன்களெல்லாம் பார்த்தோம்னா இல்லை. தேனுக்கு மட்டும் இங்கே மேற்குறி போட்டிருக்காங்க. ஒற்றை மேற்கோள் குறி வந்து இரட்டை மேற்கோள் குறியில் ஒரு சிறப்பாக ஒரு சொல்றதுக்கு தான் பயன்படுத்தணும். மற்ற நேரங்களில் பயன்படுத்த வேண்டியது இல்லை. அதாவது தேன் போன்று அப்படின்னாவே இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆப்ஷன் சரிதான், மற்ற ஆப்ஷன்லாம் வந்து தவறு. அடுத்தது சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கணும். சரியான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்று சொன்னான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. அப்போ வந்து என்று அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏல தான். அப்போ இதுதான் சரி. இந்த ஆப்ஷனில் வந்து தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. அடுத்தது நிறுத்தல் குறியே அறிதல். ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டணும் அப்படின்னா இங்கே வந்து தூங்கி விட்டணுங்கும்போது கொஸ்டின் மார்க்கு, ஓங்கும்போது இங்கே ஆச்சரியக்குறி வரணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. மற்றதுலாம் வந்து கொஷின் மார்க் இங்கே வருது, ஆனால் ஓங்கும்போது ஆச்சரியக்குறி வரல. அதனால் ஆப்ஷன் டி வந்து தவறு. அடுத்தது யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். அப்போ யாழினி நிலாவிடம் அப்படிங்கும்போது இங்கே கமா வரணும். நாளைக்கு அப்படிங்கும்போது இங்கே இரட்டை மேற்கோள் குறி வரும். சென்னைக்கு போகலாம் அப்படிங்கும்போது இரட்டை மேற்கோள் குறி அதுக்கு தான் வரும். என்றுக்கு முன்னாடி இரட்டை மேற்கோள் குறி வரும். அப்போ என்று கூறினார் அப்படின்னு வரும். இப்போ ஆப்ஷன் சியில் தான் இது இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை வந்து கண்டறியணும். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலைமான் போன்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிங்கும்போது சேரர்களோட பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலைமான் போன்ற பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டு உள்ளன. இதுதான் வந்து சரி. இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி, மற்றதெல்லாமே தவறு. எங்கேயுமே இரட்டை மேற்கோள் கமாலாம் வேண்டியதே இல்லை. ஒரே இடத்துல கமா வரணும், புள்ளி கடைசியில் வரணும். அது வந்து ஆப்ஷன் ஏ தான் சரி. சரியான நிறுத்தற்குறியை விடையை கண்டறியணும். இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அது வந்து ஆச்சரியக்குறியும். இப்படி நடக்குமா என்ன அப்படின்னா என்னங்கும்போது கண்டிப்பாக வினாக்குறி வரணும். ஆப்ஷன் 4லையுமே வினாக்குறி இருக்குது. இப்படி நடக்குமா அப்படிங்கிற இடத்துல வினாக்குறி வரக்கூடாது. அதை சேர்ந்து அடுத்த சொல்லுதான் என்ன அப்படின்னு வந்துருச்சு. அதனால் இந்த இடத்துல வினாக்குறி வந்து ஒரு இடத்துல வந்தாவே போதும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏவும் பியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இரட்டை மேற்கோள் குறி வந்து வருது. அதனால் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரியான நிறுத்தல் குறியுடைய விடைகளை கண்டறியணும். யார் நீ என கேட்டான் கணியன். யார் நீ என கேட்டான் கணியன் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து மேற்கோள் குறி வரணும். ஒற்றை மேற்கோள் குறி வருது. அப்போ கேள்வி யார் நீ அப்படிங்கும்போது அந்த இடத்துல கேள்விக்குறி வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி, மற்ற ஆப்ஷன்லாம் தவறு. யார்கிட்ட
கொஸ்டின் மார்க் வருது, தவறு. ஆப்ஷன் பி சரிதான், ஆனால் வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரல, அதனால ஆப்ஷன் ஏ தான் சரி. ஒருமை பற்றி பார்க்கலாம். ஒருமை அப்படின்னு வந்தால் தனிப்பட்ட பொருளையோ இல்லை உயர்திணை பொருளோ அக்ரிணை பெயர், அதாவது ஒருமை அப்படிங்கும்போது தனிப்பட்ட நபர்களை சொல்லும். உயர்திணைனா ஒரு மாதிரி, அக்ரினா வந்து வேறு மாதிரி வரும். இப்போ ஒருமை பன்மையில் வந்து எப்படி வந்து ஒருமையில் எப்படி சொல்லலாம், பன்மையில் எப்படி சொல்லலாம்னு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒருமையில் தான் அப்படின்னு வந்தால் பன்மையில் தாம் அப்படின்னு சொல்லணும். ஒருமையில் தன் அப்படிங்கும்போது பன்மையில் தம் அப்படின்னு வரணும். எது அப்படின்னு கேட்டால் பன்மையில் எவை. அன்று அப்படின்னா பன்மையில் அல்ல அப்படின்னு வரணும். அது அப்படின்னா பன்மையில் அவை அப்படின்னு வரும். ஒருமையில் இது அப்படின்னா பன்மையில் இவை அப்படின்னு வரும். என் அப்படின்னா எம் அப்படின்னு வரும் பன்மையில். ஒருமையில் உண்டு அப்படின்னா உல அப்படின்னு சொல்லணும் பன்மையில். நான் அப்படின்னா ஒருமைனா பன்மையில் வந்து நாம் நாங்கள் அப்படின்னு வரும். உன் அப்படின்னா பன்மையில் ஒருமையில் உண்ணுனா பன்மையில் அப்படின்னு வரும். நடந்தது அப்படின்னு ஒருமையில் வந்தால் நடந்தன அப்படின்னு பன்மையில் வரணும். ஓடியது அப்படின்னு ஒருமையில் வந்தால் ஓடா அப்படின்னு பன்மையில் வரணும். அதுபோக அன்று அப்படிங்கிற வார்த்தை எதுனா அக்ரிநில ஒருமையை சொல்றதுக்கு அன்று அப்படின்னு பயன்படுத்தணும். அக்ரிநில பன்மையை சொல்றதுக்கு அல்ல அப்படின்னு பயன்படுத்தணும். அது வந்து அன்று அல்ல அப்படிங்கிறது அக்ரின்னு வரும்போது பயன்படுத்துகிற சொற்கள். அல்லன் அப்படிங்கும்போது உயர்திணையில ஒருமை, அதாவது ஆண்பாலை குறிக்கிறதுக்கு அல்லனும் பெண்பாலை குறிக்கிறதுக்கு வந்து அல்லல் அப்படின்னு சொல்லணும். அல்லர் அப்படின்னா என்னது, பலப்பால் குடிக்கக்கூடியதான். ஆனால் வந்து உயர்திணையில அவர் வரும் இடத்துல மரியாதை நிமித்தமாக அவர்கள் அல்லர் அப்படிங்கன்னு வரணும். அவர்கள் அல்லர், அவர் அல்லர் அப்படிங்கிற இடத்துல இது வரும். அல்லோம் அப்படிங்கும்போது உயர்திணையில பன்மையில தான் வந்து அல்லோம் அப்படின்னு சொல்லி வரும். அல்லை அப்படின்னா உயர்திணையில ஒருமை இடத்துல வரும் அல்லை அப்படிங்கிறது. நான் அல்லை, இல்லைங்கிறது பொதுவாக அல்லைங்கிற வார்த்தை, நான் அல்லை அப்படிங்கிறது. அடுத்தது தன்மை ஒருமை அப்படின்னா நான் அல்லேன். தன்மையில் ஒருமை எது அப்படின்னா நான் அல்லேன். தன்மையில் பன்மை வந்து நாம் அல்லோம். தன்மையில் அதுவே தன்மையில் பன்மை நாம் அல்லோம். முன்னிலையில் ஒருமை வந்து நீ இல்லை, நீ அல்லை அப்படின்னா முன்னிலை ஒருமை. முன்னிலையில் பன்மை வந்து என்ன, நீவீர் அல்லீர் அப்படின்னா முன்னிலையில் பன்மை. அவன் அல்லன் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து படற்கையில் ஒருமை தான் என்னது, அவன் அல்லேன். படற்கை தன்மை அப்படின்னா நம்மளை பற்றி சொல்லிக்கிறது. முன்னிலைனா நமக்கு எதிராக இருக்கிறவங்கள சொல்கிறது முன்னிலை. தன்மைனா நம்மளை சொல்கிறது, முன்னிலைனா எதிரில் இருக்கிறவங்கள சொல்கிறது. படற்கைனா மூன்றாவது நபர்களை சொல்கிறது. நம்ம பேசி கொண்டிருக்கிற 2 பேர்த்த தவிர 3வது நபரை பேசுகிறோம். அவர்கள், அவன், அவள் அப்படின்னு பேசுறது வந்து படற்கை. அப்போது அவன் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவள் அல்ல அப்படின்னு தான் பெண்களை சொல்லணும். அவர் அல்லர் அப்படின்னா பலர்பால், அல்லனா மரியாதை நிறுத்தமாக அவர் அல்ல அப்படின்னு சொல்லணும். அஃது அல்ல அன்றுன்னு தான் சொல்லணும். அது அன்றுன்னு சொல்லக்கூடாது, அஃது அன்று அப்படின்னு தான் சொல்லணும். அவை அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று இருந்தால் அஃது அன்றுங்கோன்னு, பலவாக இருந்துச்சுன்னா பல அக்ரிங்க இருந்துச்சுன்னா அவை அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பிழையை வந்து திருத்தது தான். ஒரு இலை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் இலை அப்படின்னு சொல்லணும். ஒரு அரசன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் அரசன். ஒரு இலைன்னு சொல்லக்கூடாது, ஓர் இலை அப்படிங்கணும். அதாவது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வரும்போது ஓர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்களை தவிர மற்ற அனைத்து எழுத்துக்கள் வந்தாலும் ஒரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். இப்போ பரிசு அப்படிங்கும்போது பா வரும், அப்போ ஒரு பரிசு. குடும்பங்கும்போது கூ வருது, அதனால இது ஒரு குடும்பம். வீடு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வீடு வருது, அப்போது இது வந்து என்ன சொல்லணும், ஒரு. அதுவே அரசன் அப்படின்னா ஓர் அரசன் அப்படிங்கணும். இலைனா ஓர் இலை அப்படின்னு சொல்லணும். அதாவது உயிரெழுத்துக்கள் வரும்போது ஓர் அப்படிங்கிற வார்த்தையும் மற்ற எந்த எழுத்து வந்தாலும் ஒரு அப்படின்னு தான் வரணும். அடுத்து இது அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கள் வந்தால் இஃது அப்படின்னு வரணும். மற்ற எது வந்தாலும் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். என் வீடு, இதில் ஏ வந்து உயிரெழுத்து, அதனால் இது என் வீடு, இது என் வீடு அப்படிங்கணும். இது எமது நாடு அப்படின்னு சொல்லணும். இது அப்படின்னு வராது. இது வந்து உயிரெழுத்துக்கள் வந்தால் மட்டும்தான் இது வரணும். மற்ற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தாலும் இது அப்படின்னு தான் வரணும். அடுத்தது இன்று வண்டி ஓடாது இன்று வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்று வண்டிகள் ஓடாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்று வண்டிகள் ஓடாது. மலர்கள் வாடாது இந்த இறுதி இடத்துல தூ அப்படின்னு சொல்லக்கூடாது. மலர்கள் வாடா அப்படின்னு தான் சொல்லணும். பிழை வந்து இது ஓடாது அப்படின்னா அது பிழை. இன்று வண்டிகள் ஓடா, மலர்கள் வாடா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பூக்கள் பூத்தது அப்படின்னு பிழையா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. பூக்கள் பூத்தன அப்படின்னு சொல்லணும். அணைகள் நிரம்பியது அப்படின்னா அணைகள் நிரம்பியன, இதான் வந்து சரியான வார்த்தை. அடுத்து டிஎன்பிஎஸ்சியோட எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது?
மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். முடிக்கிறது யார் ஒருமையில் முடியுதா பன்மையில் முடியுதான்னு பார்க்கணும். இப்போ வந்து மாணவர் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மாணவரை பற்றி சொல்லுது. முடியும் போது எதில் முடியுது? பன்மையில் முடியுது. அப்போ ஆப்ஷன் பி வந்து தவறு. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா மாணவர்கள்ங்கிறது பன்மை, கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது ஒருமையில் முடியுது. அப்போ இது ஆப்ஷனும் தவறு. இப்போ பன்மையில் தொடங்குச்சு அப்படின்னா பன்மையில் தான் முடியணும். இப்போ மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான் அப்படிங்கிறது இது ஒருமையில் முடியுது. அப்போ இந்த ஆப்ஷனும் தவறு. அப்போ மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பன்மையில் தொடங்குச்சு அப்படின்னா பன்மையில் தான் முடியணும். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது. இதில் பார்த்தோம்னா பசுமை மாறா நினைவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நினைவுகள் அப்படிங்கும்போது ஒரு நினைவு மட்டும் இல்லை, பல நினைவுகள் இருக்கும். அப்போ நினைவுகள் அப்படின்னு வரும்போது முடியறது எப்படி முடியும்னா பன்மையில் தான் முடியணும். பன்மை அப்படிங்கும்போது இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது பன்மையில் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சியில் எழுகின்றன. ஆப்ஷன் பிலையும் எழுகின்றன வருது, ஆப்ஷன் சிலையும் எழுகின்றன அப்படின்னு வருது. ஆப்ஷன் ஏ வராது, எழுகின்றது அப்படின்னு வராது. ஆப்ஷன் டியில் என்ன போட்டோம்னா நெஞ்சில் எழுகின்றது அப்படின்னு வருது, அதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ பியும் சியும் கம்பேர் பண்ணணும். என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுன்னு போட்டிருக்கு. நெஞ்சில் எழுகின்றன இது தவறு. இது நினைவு அப்படிங்கிறது வந்து ஒருமை. அப்போ ஒருமைங்கும்போது எழுகின்றது அப்படின்னு வரலாம். இது வந்து பன்மைக்கு வராது. இப்போ மாறா நினைவுகள் அப்படிங்கும்போது எழுகின்றன, இதுதான் சரி. பன்மை வரும்போது முடியறதும் பன்மையில் வரணும். ஒருமை பன்மை அப்படின்னு மாற்றி வரக்கூடாது. ஒரு இடத்துல பன்மை வந்துச்சு அப்படின்னா அந்த வாக்கியம் முடியும் போதும் பன்மையில் தான் முடியணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளனன்னு வரணும். இந்த இடத்துல உள்ளது அப்படின்னு வருது. நீர்நிலைகள் அப்படிங்கும்போது என்ன வரணும்? உள்ளன வரணும். அப்போ இதுதான் ஆப்ஷன்ஸ் பி தான் சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற ஆப்ஷன்லேயும் உள்ளன அப்படின்னு வருது. ஆனால் இந்த இடத்துல நீர்நிலைன்னு கொடுத்துருக்கா. அப்போ ஆப்ஷன் சி தவறு. ஆப்ஷன் டியில் வந்து உள்ளதுன்னு வருது, உள்ளதுன்னு வரக்கூடாது, உள்ளன தான் வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறியணும். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவாக இருந்தது அப்படின்னா இருந்தது அப்படிங்கிறது வந்து தவறு. இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, இருந்தன அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ஷன் டியில் அந்த இது இருக்குது. ஆனால் பார்த்தா உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாகன்னு சொல்லக்கூடாது, ஒரே மதிப்புடையனவாக அப்படின்னு சொல்லணும். அதான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையை வந்து நீக்கணும். 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமைந்துள்ளது அப்படின்னு வரணுமா அப்படின்னா வராது. அமைந்தது அப்படின்னு வருமா? அதுவும் வராது. வீதிகள் அமைந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. வீதிகள் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. வீதிகள் அமைந்துள்ளன அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கணும். லட்சுமி அப்படிங்கும்போது இங்கே ஒருமை தான். லட்சுமி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, தவறு. லட்சுமி கூப்பிடுகிறதுன்னு சொல்லக்கூடாது, அக்னியை குறிக்கிறது, தவறு. லட்சுமி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தவறு. அப்போ லட்சுமி கூப்பிடுவாள் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும். குதிரையில் இருந்து அவர் இறங்கினான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் அப்படிங்கும்போது இது மரியாதைக்குரியது. இறங்கினான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் இறங்கினான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதான் சரி. அடுத்தது ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதணும். நெற்கதிர்களில் இருந்து நெண்மணிகள் வந்து மணிமணியாய் உதிர்ந்தன அப்படின்னு சொல்றதான் சரி. உதிர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, உதிர்கின்றது அப்படின்னு வராது, உதிர்கிறது அப்படின்னு சொல்லாது வராது. அதாவது நெல்மணிகள் அப்படிங்கும்போது உதிர்ந்தன அப்படின்னு பன்மையில் முடிஞ்சாதான் அது சரியான வாக்கியம். மீதி எல்லாமே தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியா இருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன. உலகில் வந்து ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படிங்கும்போது இங்கே செல்வங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். செல்வங்கள் வந்து ஒரு வகையாக இருக்கும் அப்படின்னா பல வகை தானே இருக்கணும். அப்போ ஒரு வகை அப்படின்னு வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஆப்ஷனும் தப்பு. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படிங்கிறதும் தவறு. அப்போ உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. வகை ஆன அப்படின்னு சொன்னா தான் சரி. பல வகை செல்வங்கள் அப்படின்னு வரக்கூடாது, பல வகையான செல்வங்கள் உள்ளன என்பதே சரி. அடுத்த கொஸ்டின், காமராஜர் வந்து கல்வி பணிகளை ஆற்றினார். கல்வி பணிகளை அப்படிங்கிறது கரெக்டு. ஆற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து
உயர் உயர் அதாவது மரியாதைக்குரியவர், அதனால் வந்து அவர் ஆற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். காமராஜர் வந்து மரியாதையாக சொல்கிறதுனால அவர் ஆற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும், ஆற்றினான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து மற்ற ஆளுகளை சொல்லலாம். ஆனால் உயர் பதவி வகித்தவர்களை வந்து மரியாதை சொற்களாக அவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். இப்போ ராமன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பணியை ஆற்றுறவங்க வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக அவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அடுத்தது ஒருமை பன்மை பிழையை வந்து நீக்கணும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கும்போது தலைவர் தனதுன்னு வரும். நீங்கள் தனது கையால் தலைவர், அதாவது தலைவர் அப்படின்னா இப்போ உயர் பதவியில் இருக்கிறவங்கள சொல்லும்போது தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு தான் வரணும். சிறுமி வந்து தமது கையால் வாங்கினால், தமது கையில் வரணும். சரி, சிறுமி வந்து தமது கையில் புத்தகம் வைத்திருந்தாள் அப்படின்னு வரணும். கன்று தனது தலையை ஆட்டியது அப்படிங்கும்போது இது வந்து ஆப்ஷன் தப்பு. கன்று தமது தலையை ஆட்டியது அப்படின்னு தான் வரும். அடுத்தது இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள், இதில் வந்து இதுதான் சரி. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி தான் சரி. நூல்கள் அப்படிங்கும்போது இவை அப்படின்னு வரணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதணும். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் அப்படிங்கும்போது இதில் அவன் அப்படின்னு வரும்போது காக்கின்றான் அப்படின்னு தான் வரணும். அவர்கள் அப்படின்னா தான் காக்கிறார்கள் அப்படின்னு வரணும். அவர்கள் காக்கிறார் அப்படிங்கிறது தப்பு. அவன் அப்படின்னு காக்கிறான் அப்படின்னு வராது. அப்போ அவன் அப்படிங்கும்போது காக்கின்றான், ஒருமை வரும்போது ஒருமையில் தான் முடியணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா?